டயர் 1ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் டயர் 2லையும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டயர் 3. ஸோ டயர் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இப்போ டயர் 3 டேட்டா சென்டர் தான் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து டயர் 4 டேட்டா சென்டர் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த டயர் 3 டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட்லி மெயின்டனபிள் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்கரண்ட்லி மெயின்டனபிள் டேட்டா சென்டர் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட்டும், ஓகே, ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு ரிடன்டன்சி இருக்கும். அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லையும் ரிடன்டன்சி இருக்கும். ஸோ எல்லா லெவல்லையும் ரிடன்டன்சி இருக்கிறதால இதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரிப்பேர் ஆர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பீரியாடிக்கல் மேனரில் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் அந்த ஷட் டவுன் பண்ணுறதால உங்களுடைய டேட்டா சென்டரோட ஆப்ரேஷன் வந்து இம்பாக்ட் ஆகுது. வேர் இட் இஸ் டயர் 1 அண்ட் டயர் 2ல கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் ஆகும். இன் டயர் 3 வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வருது. எந்த பர்டிகுலர் சர்க்யூட் வேணுமோ அந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை டவுன் பண்ணிட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் அப் பண்ணிக்கலாம். அதர் சர்க்யூட் ஆர் அதர் equipment will support your entire data center operation. So இந்த மாதிரி இருக்கிறது